உலகெங்கு வாழும் லக்லைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெறும் 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அன்று பராவ வருட தமிழ் புத்தாண்டு நடைபெறுகிறது. காலச்சக்கரத்தின் 7வது ராசியான சுக்கிரனை ஆட்சியூடாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் கடகத்தில் இடம்பெறுகிறது. அது நேர்கதியில் அக்டோபர் வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துல இருக்கும். அதிசாரத்தில் அக்டோபர் 31 சிம்ம ராசியில் இடம்பெறுகிறது. அதாவது உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல. அது டிசம்பர் 12ஆம் வக்கரம் பெற்று 2027 ஜனவரி 24 வக்கர நிவர்த்தியாகி மீண்டும் 10ஆம் இடத்துல இடம்பெறுகிறது குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு அதாவது 4, 5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் உத்தியோகஸ்தானத்தில் இடம்பெற்று நல்ல இடத்துல தான் இருக்கு. ராகு கேது பயிற்சி ஜனவரி அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கூடிய ராகு பகவான் 4ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ஆம் இடத்திலும் இடம்பெறுகிறது. இந்த 4 கிரக பயிற்சியினுடைய பலன்களை வைத்து பார்க்கிற பொழுது இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்றால், தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் காணலாம், கூடுதலான லாபத்தை பெறலாம், பழைய பாக்கிகள் வசூலாகும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கலாம், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அகன்று சுமூகமான நிலையில் பாகப்பிரிவினை ஏற்பட்டு அதனால் ஆதாயம் பெறலாம். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகன்று புத்துணர்ச்சி பெறுவார்கள் குழந்தைகள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேலை வாய்ப்பில், தனியார் வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றமான காலம். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் திருமணம் நடைபெறக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஆண்மண் யாராக இருந்தாலும் திருமணம் நடைபெறும். இது ஒரு நல்ல நேரமாகும். உரிய நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்காங்க, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள், அதாவது மேடை கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் விருது பெறும் யோகம், அதே மாதிரி பேரும் புகழும் இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு. அதாவது மாணவர்கள் கூட உரிய நேரத்தில் உரிய முறையில் படிப்புக்கு கவனம் செலுத்தி உரிய மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. தெய்வ காரியங்கள், பொது காரியங்கள் இதெல்லாம் ஈடுபட சமூக சேவைகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் தலைமை தாங்கக்கூடிய நிலை, அதனால் மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கும். பொது காரியங்கள், அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் திருவிழாக்களில் இப்போ தர்மகர்த்தான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் தலைமை தாங்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலம், சிறப்பான புகழ், பேர் புகழ் இதெல்லாம் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் தேவையில்லாத நேரங்களில் தூரதேச பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்குற பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு 80% நல்ல யோகமான பலன்கள் அனைவருக்குமே, அதாவது தொழில்துறை இருப்பவர்கள், சிறு குறு வியாபாரிகள், கூலி வேலை செய்பவர்கள், பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, அரசு துறையில் இருப்பவர்கள், அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் உரிய நேரத்தில் உரிய முறையில் இடமாற்றங்கள் கூட நல்ல இடமாற்றங்கள், சேலரி, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும். அடிப்படையாக கூலி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நிரந்தர வேலை இருக்கும். உரிய முறையில் உரிய நேரத்தில் உங்களுக்கு உரிய சம்பளம், அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அந்த பேமெண்ட் கரெக்டாக வந்துடும். அப்போ கையில் பணப்புழக்கம் இருப்பதனால வீட்டில் சுபகாரியங்கள் எது ஒரு நிலையிலுமே நல்ல மாதிரியாக இருக்கும். இப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை போட்டு நீ ஒரு 7 வாரம் வழிபடுவது நல்லது. வருஷத்தில் ஒரு முறை, ஒரு 3 வருடத்துக்கு உங்களுக்கு ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசிப்பதும், அதாவது ஐப்பசி மாதம் சூரசம்ஹாரம், அதாவது திருச்செந்தூரில் நடக்கும், அதில் நீங்கள் கலந்துக்கிறதுனாலையும் உங்களுடைய இன்னும் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு உங்களுடைய யோகங்கள் பெரிதும் சாதகமாக இருக்கும் என்று தெரிவித்து, நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நினைக்க வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். அதற்கு ஏறானை காவலுரை எண்ணானை கண்டளித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சித்தி வரும், வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.